ஏன் டிஎம்கேக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்னா, இந்தியாவிலே அதிகமாக மக்களோட மக்களாக இருந்து பாடுபட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்குற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி தான். ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் அருமையாக இருக்குது. எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் ஸ்டாலினுக்காகவே ஓட்டு போடுவாங்க. இந்த உழவு கஷ்டப்பட்டு உழைச்ச சீஃப் மினிஸ்டர் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. இந்த வயசுலேயே அவர் ஓயாமல் உழைத்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி. இப்போ தேர்தலில் போட்டிடுறதுக்கு தகுந்த ஆள்கள் இல்லை. அவர் மாதிரி ஒரு சிஎம் வந்து இந்தியாவிலே இல்லைன்றதுல தான் என்னுடைய கருத்து. விஜய்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் இப்போ தான் அரசியல் வயசு சின்ன வயசு, எப்படி அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? யங்ஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாமா, கூட்டம் கூடுமா? இன்றைக்கே இந்த இடத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்தால் ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடி போயிடும். அது ஓட்டா மாறுமா? மாறாது. ஜனநாயகம் படத்துக்கே விஜய்னால ஒரு பேச்சு பேச முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி அவர் எப்படிமா பேசுவார்? கண்டிப்பாக அவருக்கு இல்லைங்களா நாடு போச்சுன்னா சீரழிஞ்சு போகுமா? இந்தியா டுடே என்ற ஒரு செய்தி நிறுவனம் சி ஓட்டரோட இணைந்து ஒரு எலெக்ஷன் சர்வே ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவிலே அதிகமாக மக்களோட மக்களாக இருந்து பாடுபட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்குற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கட்சி தான். தமிழ்நாடு தான் எல்லா வழியிலும் படிப்பறிவில், வேலை வாய்ப்பில், ரோடு இதில் எல்லாம் மெயினாக இருக்குது. இந்த உழவு கஷ்டப்பட்டு உழைச்ச சீஃப் மினிஸ்டர் இந்தியாவில் யாருமே இருக்க முடியாது. இந்த வயசுலேயே அவர் ஓயாமல் உழைத்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறாரு. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக 2024 திராவிட முன்னேற்றங்கள் தான் கிடைக்கணும். அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அது நடந்தால் தான் இந்தியா நல்ல வளர்ச்சி நாடாக, தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி நாடாக போகும். ஆனால் மோடி அரசாங்கம் திமுக வஞ்சிக்குது. கால்வாசி பணம் வரி பணமே கொடுக்க மாட்டேது. அப்படின்னு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி திராவிட முன்னேற்ற கழகம் பல வழியிலும் முயற்சி பண்ணுது. மக்கள் ஆதரவோடு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்னு முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பெற்று 100க்கு 100 பெற்று பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாநிலம்னா தமிழ்நாடு தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு பெண்கள் இவ்வளோ வேலைக்கு போகிறாங்க. இந்தியாவிலே அதிக பெண்கள் வேலை பார்க்குற தமிழ்நாடா இல்லையா? உண்மையா இல்லையா? மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேலை வாய்ப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகமாக 50% வேலை கொடுக்குறது தமிழ்நாடு. மக்கள்கிட்ட சும்மா இந்த புரளியை கிளப்புறதுக்காண்டி எதிர்கட்சிகள் பண்ணுறது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி உதவி அந்த முதலமைச்சரும் செஞ்சிருக்கவே முடியாது. நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் டிஎம்கேக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குன்னா, கலைஞர் என்னென்ன பண்ணாரோ அது தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சிறப்பாக செயல்படுறாரு. குறிப்பாக வந்து சிறு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், மகளிருக்கு இலவச திட்டம், அந்த 1000 ரூபாய் திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்குது. 2026 கூட திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாரையும் பார்க்கும்போது யாருமே ஸ்டேபிள் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து ஒரு தலைவருக்கான தகுதி யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாரும் எடுத்த உடனே டெல்லிக்கு போகிறாங்க, டெல்லியிலேருந்து சென்னைக்கு வராங்க, பேசுகிறாங்க தவிர யாருமே இங்கே டெசிஷன் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு தலைவர் என்பவர் என்னென்னா ஃபஸ்ட்டு தானாக வந்து டெசிஷன் இருக்கிற ஒரு அளவுக்கு வந்து தலைவராக இருக்கணும். தமிழ்நாட்டில் யாரும் அந்த அளவுக்கு தலைவர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் இஸ் நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர். சிறப்பாக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவர் மாதிரி ஒரு சிஎம் வந்து இந்தியாவிலே இல்லைன்றதுல தான் என்னுடைய கருத்து. திமுக தான் மெஜாரிட்டி வரும் திரும்பவும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக வந்து 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். இவர் என்ன செஞ்சாருன்றதும் தெரியும். திராவிட கழகம் 67லேருந்து வந்து என்ன செஞ்சதுன்றதும் தெரியும். இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு பல தீமைகளையும் நன்மைகளையும் எல்லாம் கண்டறிந்து திமுக திரும்பவும் வரும். அண்ணா திமுக வராது. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து எவ்வளோ சீரும் சிறப்பமாக உள்ளது இருக்குது. திரும்பவும் திமுக கூட்டணி வெல்லும், அது சொல்லும். டிஎம்கே மெஜாரிட்டி தாங்க. அது எல்லாம் சலுகை செஞ்சுக்குது. அது எல்லாம் மகளிர் உரிமை தொகை, எல்லாம் பஸ் ஃப்ரீ, என்ன எல்லாமே நல்லது தான் செய்கிறாங்க. கட்டது எதுவுமே செய்யலை. டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். ஸ்டாலின் தான் வருவார். நல்லதை செஞ்சுருக்காருங்க. அதனால டிஎம்கே தான் வரும். டிஎம்கேக்கு தான் மெஜாரிட்டி. இப்போ தேர்தலில் போட்டிடுறதுக்கு தகுந்த ஆள்கள் இல்லை. எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் ஆட்சி பண்ணார். ஒன்றுமே செய்யலை. மக்களுக்கு செய்கிறேன்னு எதுவுமே செய்யலை. கடைசியில் போய் காலில் விழுந்தது தான் மிச்சம். மோடி காலையும் அவங்க காலில் போல விழுந்தது தான் மிச்சம். ஜனங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ இந்த எங்களை போல ஆளுக்கெல்லாம் முதியோர்களுக்கு பஸ் பாஸ் தர்றாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 5 பாஸ் தர்றாங்க. அதே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. மாதம் எங்களுக்கு 1500 ரூபா பென்ஷன் வருது. ஏன்னா 1000 ரூபா இருந்து 1500 ரூபா ஆக்கியிருக்காங்க. நான் வீட்டு தேடி எங்களுக்கு ரேஷன் பொருள் வருது. எந்த குறையும் கிடையாது இந்த கவர்மெண்ட்டில். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது. விஜய் வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது.
விஜய் பிரிக்கிற போகிறது அதிமுக ஓட்டு சின்ன பசங்க ஓட்டு தான் பிரிக்க முடியும். கட்சி ஓட்டுங்கிறது ஒன்று தனிப்பட்ட முறையில் டிஎம்கேக்கு இருக்குது. அதிமுக பலவீனமாகி போச்சு. அந்த கட்சியோடைய ஓட்டு ரொம்ப இதாகி போச்சு பிரிஞ்சு. அதை மறுபடியும் சேர்த்தா தான் ஒன்று சேர்த்தா தான் அவங்க வந்து இப்போ தப்பு கொடுக்க முடியும். அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கூட்டணி பலத்தில் மெஜாரிட்டியில் இருக்காங்க. ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் அருமையாக இருக்குது. எத்தனை பேர் எப்படி இருந்தாலும் ஸ்டாலினுக்காகவே ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா யாருமே ஏடிஎம்கே அந்த இதில் யாருமே ஸ்ட்ராங்காக இல்லை. டிஎம்கேல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதனால டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே பவர் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க அவங்க. அதனால அவங்க வர வாய்ப்பு, கூட்டணியும் நல்லா இருக்குது, அதனால வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026ல் விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆட்சி மாறும். எப்படி அவளுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், எதையுமே மக்களை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய விஜய் மொத்தம் 234 தொகுதிக்கு அவர் எழுதி கொடுப்பாரா? யங்ஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாமா, கூட்டம் கூடுமா? இன்றைக்கே இந்த இடத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்தால் ஆயிரக்கணக்கான கூட்டம் கூடி போயிடும். அது ஓட்டா மாறுமா? மாறாது. கூட்டம் கூடும், இப்போ ஓட்டா மாற. சினிமா நடிகரை பார்க்க ஆள் வருவாங்க, ஓட்டா மாற. கமலஹாசன், சிவாஜி கணேசன், விஜயகாந்த் 2 நாள் மதுரையில் மகாநாடு போட்டாருமா. நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு. ஆனால் அவருக்கு ஓட்டாமா இல்லை. 234 தொகுதியில் அவர் போட்டு ஒரு தொகுதியில் விருதாச்சலத்தில் தான் ஜெயிச்சார். விஜய்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவர் இப்போ தான் அரசியல் வர வயசு, சின்ன வயசு. எப்படி அவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அரசியலை பற்றினா தெரியும் அவருக்கு. விஜய்க்கு எக்ஸைஸ்லாம் ஓட்டே கிடையாதுச்சா. அனுபவம் இல்லாத ஆட்சியை கொடுத்தா எந்தத்துக்கு ஆகும்? குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிருமா? 75 வருஷ கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி. அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாடுபடுத்துது, நிதியை எவ்வளோ போராடிப்பட்டு வாங்க வேண்டியிருக்கு. எல்லா திட்டமும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டத்தெல்லாம் கொண்டு திணிக்குது. அதை எதிர்க்க முடியுமா? இந்த ஜனநாயகம் படத்துக்கே விஜயனால் ஒரு பேச்சு பேச முடியலையே. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி அவர் எப்படிமா பேசுவார்? கண்டிப்பாக அவருக்கு எல்லாம் நாடு போச்சுன்னா சீரழிஞ்சு போகுமா? தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மண்ணுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க. புது கட்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திராவிடம் வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். வேறு மாறி போச்சுன்னா தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கிறது பாரதிய ஜனதா கவர்மெண்ட்.